ஒரு நைட் டைம்ல திடீர்னு ஒரு வீட்ல தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்ல இருந்த எல்லாரும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் மட்டும் மாடியிலேயே மாட்டிக்கிட்டான். கீழே நின்னுகிட்டு இருந்த அவனோட அப்பா மேல மாட்டிருக்கிற பையன் கிட்ட கத்தி பேசுறாரு. நீ கீழே குதிச்சிரு, அப்பா நான் உன்னை எப்படியாச்சும் பிடிச்சிடுறேன், நீ சுலபமா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த சின்ன பையன் அங்க சூழ்ந்திருந்த கரும்புகையால அவங்க அப்பாவை பார்க்கவே முடியல. ரொம்பவும் கஷ்டப்படுறான். மேல இருந்து அந்த குட்டி பையன் சொல்றான், அப்பா என்னால உங்களை பார்க்கவே முடியல, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கூட தெரியல, என்னால குதிக்க முடியாது, நான் குதிக்க மாட்டேன், அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மேல இருந்து சொல்லிட்டே இருந்தானா. இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலும் நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டோம்ல. இதுல கடைசியில அந்த சின்ன பையன் அங்கேயே மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு நம்ம கூட இந்த சின்ன பையன் எப்படி குதிக்க மறுத்தானோ அதே போல நம்ம அநேக முறை கர்த்தரை நம்ம மறுக்கிறோம். வேதத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 33:12. அதனால நம்ம இயேசுப்பாவை முழுமையா நம்பலாம்.